கிறிஸ்தவர்களுக்கு இந்த பூமியில் ஒரு பெரிய லட்சியம் இருக்குது, ஒரு பெரிய கோல் இருக்குது. அது என்ன தெரியுமா? பரிசுத்தமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டிருப்பது. அற்புதங்கள் எல்லா பக்கமும் நடக்குது, வியாதிகள் சுகமாகிறது எல்லா பக்கமும் நடக்குது. ஆனால் பரிசுத்தம் மட்டும் எல்லா பக்கமும் காண முடியலை. அது இயேசுவின் இடத்துல வருகிறவர்களிடத்தில் மட்டும்தான் பரிசுத்தத்தை காண முடிகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். இந்த வேதாகமத்தை முடிக்கும்போது பக்தன் யோவான் ஒரு வார்த்தையோடு முடிக்கிறார். அவர் எப்படி முடிக்கிறார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி அன்பு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். என்னோடும் எங்களோடும் பேசுகிற எங்கள் தேவன் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காய் நன்றி. என்னோடு பேசும், எங்கள் ஒவ்வொருவரோடு பேசும். அப்படி பேசுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என கண்பானவர்களே, இந்த வேதத்தில் இருக்கிற நிருபங்கள், ஒவ்வொரு நிருபங்களையும் எடுத்து பாருங்கள். அநேக நிருபங்கள் முடியும் பொழுது இப்படித்தான் முடிகிறது, கிருபையோடு கூட முடிகிறது. ஒவ்வொரு ஆராதனையின் இறுதியிலும் ஒரு ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு ஆராதனையிலும் போதகர் சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறார்கள் பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி முடிக்கிறதை நாம் காண முடிகிறது. இந்த வார்த்தையை நாம் வேதத்திலே 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே நாம் இந்த ஆசீர்வாதம் என்கிற இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். என கண்பானவர்களே, வருடத்தின் இறுதியில் கடந்து வந்திருக்கிறோம். வேதாகமத்தின் கடைசி வசனம் சொல்லுவதை உங்கள் நடுவில் வைக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஆகையினால் அதை உங்கள் நடுவில் வைக்க ஆசைக்கிறேன். என கண்பானவர்களே, அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? பவுல் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார். தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமூகத்தில் 3 முறை அவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக சரீரத்திலே கொடுக்கப்பட்ட அந்த முள் எடுக்கப்படும்படியாக 3 நேரம் அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். ஆனால் அவரை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். அவரை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? என் கிருபை உனக்கு போதும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பி பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 12:9 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி தந்திருக்கிறார். ஆண்டவர் அவரை பார்த்து சொன்ன வார்த்தை என் கிருபை உனக்கு போதும். தாவீது இன்னும் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிறவனையோ அவர் கிருபை சூழ்ந்து கொள்ளும். யார் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ, பயப்படுகிற அவர்களை அவர் கிருபை சூழ்ந்து கொள்ளுமாம். என கண்பானவர்களே, வேதத்தில் அதிகமாக கிருபைங்கிற வார்த்தையை பயன்படுத்தின மனுஷன் வேதத்தில் தாவீதுதான். அதிகமாய் பயன்படுத்தின மனுஷன். முதலாவது கிருபை என்கிற பதத்தை எங்கே பார்க்கிறோம்? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. என கண்பானவர்களே, இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் செய்வது என்ன? முதலாவது, இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற காரியத்தை
எபேசியர்கள் நிருபத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பும் பொழுது எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். முதலாவது கிருபை நம்ம வாழ்க்கையில் தருகிற காரியம் என்ன தெரியுமா? ரட்சிப்பு. என கண்பானவர்களே, இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவம் கழுவப்பட்டு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டு, அவருடைய பிள்ளைகளாகிற அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறவர்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஆனால் இன்னும் இயேசு என் பாவத்தை மன்னிக்கலை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவின நிச்சயம் எனக்குள்ளே இல்லை என்று சொல்லுகிற யாராகிலும் ஒருவர் இந்த இடத்துல இருப்பீங்கன்னா, இன்றைக்கு அவருடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையில் தருகிற பிரதானமான காரியம் பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, மனம் திரும்புதல். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் இப்படியே கெட்டு போவீர்கள். நீங்கள் தேசத்தின் நன்மையை புசிக்கணுமா? தேசத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்கணுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிக்கணும்னா நீங்கள் மனம் திரும்பி என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதலின் அனுபவம் வேண்டும். ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதானால் என்னிடத்தில் திரும்பு, என்னிடத்தில் திரும்பு. என கண்பானவர்களே, நீங்கள் இன்றைக்கு கர்த்தர் பக்கம் திரும்புங்க. உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. 2 வகையில் நீங்கள் கர்த்தர் பக்கம் திரும்பணும். ஒன்று, இதுவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்கள். 2வது, ஒரு நாள் ஆண்டவருடைய அன்பை ருசித்து, ஒரு நாள் அவருடைய பரம ஈவை ருசி பார்த்து, அவருடைய ரட்சிப்பை பெற்று, அவருடைய மனம் திரும்புதலை பெற்று, பின்வாங்கி போன நிலைமையில், அவரை விட்டு தூரமாய் போன நிலைமையில், ஒருவேளை வெளிப்படையாக தெரியாது நீங்கள் தூரமாக போனது. ஆதியிலிருந்து அன்பை நீ விட்டாய் என்கிற குறைவு உன்னிடத்தில் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த குற்றச்சாட்டுக்கு உரியவர்களாக இந்த இடத்துல யாராகிலும் இருப்பீங்கன்னா, நீங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்களும் உங்களுடைய பாவ கரைகளை விட்டு பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். கிருபை செய்கிற முதல் காரியம் மனம் திரும்புதல். புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிற நீங்கள் இந்த புது தேவனுடைய கிருபை என்றென்றும் உங்களோடு கூட தங்கி இருக்கணும்னா, இந்த கிருபை உங்களுக்கு போதுமானதாக இருக்கணும்னா, முதலாவது கிருபை நம்முடைய வாழ்க்கையில் தருகிற இந்த மனம் திரும்புதலின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பாவ மன்னிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. 2வது, இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? கலாத்தியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்பி பாருங்கள். 6வது வசனம் சொல்லுகிறது, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினால் அழைத்த அவரை. 15வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். என கண்பானவர்களே, 2வது கிருபை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறதுனா அழைக்கிறது. எதற்கு அழைக்கிறது? என கண்பானவர்களே, எதற்கு அழைக்கிறது என்று சொல்லி நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, அவருக்கென்று வாழ்வதற்கு, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை என் ஆண்டவருக்கென்று வாழ்கிறதற்கு அவர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? அவர் அழைத்திருக்கிறார்.
பாருங்க, அழைத்த தேவனை விட்டு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவை விட்டு பிரிந்து போகாமல் உங்களை நிலைநிறுத்துவதற்கு இந்த கிருபை உங்களுடைய வாழ்க்கையில் கட்டளையிடப்படுகிறது. என கண்பானவர்களே, நீங்கள் என்ன அழைப்புள்ளவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்போஸ்தலராக இருக்கலாம், நீங்கள் தீர்க்கதரிசியாக இருக்கலாம், நீங்கள் போதகராக இருக்கலாம், நீங்கள் மேய்ப்பராக இருக்கலாம், நீங்கள் சுவிசேஷகராக இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அல்லது விசுவாசியாக இருக்கலாம். எல்லாருக்கும் பொதுவான ஒரு அழைப்பு இருக்கிறது. அது என்னதுன்னா, தேவன் உங்களை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். தேவன் உங்களை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த வருடத்தை ஆரம்பிக்கும் போது இருந்த உங்களுடைய பரிசுத்தத்தின் அளவு இந்த வருடத்தை முடிக்கிற இந்த நாட்களில் சரியாக இருக்கா, குறைஞ்சிருக்கா? நம்ம எதை பார்ப்போம்னா, நம்ம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களெல்லாம் கணக்கு பார்ப்போம். இருந்த கடன் குறைஞ்சிருக்கா, இருந்த வியாதி குறைஞ்சிருக்கா, இருந்த பிரச்சனை குறைஞ்சிருக்கா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நன்மைகள் பெருகி இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. நம்முடைய தேவனை போல பரிசுத்தம் உள்ள தேவன் ஒருவரும் இல்லை. இந்த பூமியில் கிறிஸ்தவத்திற்கு இருக்கிற மதிப்பே எதில் தெரியுமா? நம்முடைய தேவன் பரிசுத்தர் என்கிறதுனால தான். நம்முடைய தேவனை போல பரிசுத்தர் இந்த உலகில் ஒருவரும் இல்லை, ஒரு தெய்வமும் இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு இந்த பூமியில் ஒரு பெரிய லட்சியம் இருக்குது, ஒரு பெரிய கோல் இருக்குது. அது என்ன தெரியுமா? பரிசுத்தமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டிருப்பது. அற்புதங்கள் எல்லா பக்கமும் நடக்குது, வியாதிகள் சுகமாகிறது எல்லா பக்கமும் நடக்குது. ஆனால் பரிசுத்தம் மட்டும் எல்லா பக்கமும் காண முடியலை. அது இயேசுவின் இடத்துல வருகிறவர்களிடத்தில் மட்டும்தான் பரிசுத்தத்தை காண முடிகிறது. பிரச்சனைகளுக்கு விடுதலை வேறு எங்கெல்லாமோ வருகிறது. ஆனால் பரிசுத்தம் என்கிறது வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. இயேசுவின் இடத்தில் வந்தால் மட்டும்தான், இயேசுவை சேவித்தால் மட்டும்தான், இயேசுவுக்கென்று வாழ ஒப்பு கொடுத்தால் மட்டும்தான், இயேசுவுக்கென்று நிற்க ஒப்பு கொடுக்கிறவர்கள் மத்தியில் தான் இந்த பரிசுத்தத்தை பார்க்க முடியும். காரணம், என் இயேசு, நான் சேவிக்கிற என் இயேசு பரிசுத்தம் உள்ளவர். இந்த வருடத்தை ஆரம்பிக்கும் போது நீங்கள் வாழ்ந்த அந்த பரிசுத்தம் இப்போ எப்படி இருக்கு? வருடத்தை ஆரம்பிக்கும் போது ஒருவரை குறித்து புறங்கூறுகிறதுனா உங்களுக்கு பிடிச்சிருக்காது. இப்போ வருடத்தை ஆரம்பிக்கும் போது நீங்கள் இயேசுவை குறித்து பேசுவதில் விருப்பம் உள்ளவர்களாக இருந்திருப்பீர்கள். இப்போ இன்னொரு மனிதனை குறித்து இன்னொரு மனிதனோடு நீங்கள் புறம் பேசுவதில் பிரியமுள்ளவங்களாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் பரிசுத்தத்தில் குறைந்திருக்கிறீர்கள். மறந்து போகாதீங்க. சிலர் தங்களை எப்படி நினச்சிக்கிறாங்க தெரியுமா? பெரிய தகவல் களஞ்சியம்னு நினச்சிக்கிறாங்க. சிலருக்கு இப்படி ஒரு பேரே உண்டு. இன்னாரை கூப்பிட்டு கேட்டால் அந்த கதை முழுசும் தெரியுமையா, அவரை கூப்பிட்டு கேளுங்க, அவர் கரெக்டாக சொல்லுவார். இந்த அம்மாவை கூப்பிட்டு கேளுங்க, அங்கே என்ன நடந்துச்சு, நல்ல காரியம் இல்லை, அங்கே நடந்த தப்பை கரெக்டாக சொல்லணும்னா அது யாரை கூப்பிட்டு விசாரிக்கணும்? இந்த அம்மாவை கூப்பிட்டு விசாரிக்கணும், அல்லது இந்த ஐயாவை கூப்பிட்டு விசாரிக்கணும், அல்லது இந்த தம்பி அல்லது இந்த தங்கச்சை. அவங்க தான் புள்ளி விவரத்தில் யாருன்னா சூப்பர். இவங்களுக்கு நம்மளை ஒருத்தரையும் கூப்பிட்டு கேட்காம நம்மளை கூப்பிட்டு கேட்காங்களே அப்படின்னு இன்னும் தகவல் சேகரிக்கிறதுல இவங்க பிஸி ஆகிடுறாங்க. அடுத்தவங்களை குறித்த தகவலை சேகரிக்கிறதுல. இது எதை கெடுக்கிறது தெரியுமா? பரிசுத்தத்தையும் தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய வல்லமையையும் கெடுக்கிற ஒரு பெரிய ஆயுதம் இது. பெரிய ஆயுதம். பிறரை குறித்த தீமையான காரியங்களை நீங்கள் கேள்விப்பட்டு அதை காதுகளில் சேகரித்து வைத்து இருதயத்தில் சேகரித்து வைத்து தகவல் களஞ்சியமாக வாழுகிறத மேட்டிமையாக நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு மனம் திரும்புங்க.
தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? உங்களால் சேகரிக்க முடியும்னா மற்றவர்களை குறித்த நன்மையான காரியங்களை, நலமான காரியங்களை, மேன்மையான காரியங்களை, பரிசுத்தமான காரியங்களை சேகரித்து அவைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவங்களா மாறுங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை கட்டப்படும், அவர்கள் வாழ்க்கை கட்டப்படும். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் உண்டென்றால் அதை நீங்கள் மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நீங்கள் பேசுங்கன்னு வேதம் சொல்லுது. இன்னொருவரை குறித்த புறங்கூறுதல், இன்னொருவரை குறித்த உண்மை தகவல் என்று நீங்கள் பகிர்ந்து கொடுக்கிற உண்மைகள், தவறான காரியங்களை குறித்த உண்மைகள் யாருடைய பக்தியாவது விருத்தியடைய செய்யுமா? நீங்கள் கண்ணால் பார்த்த ஒரு தவறு, ஒரு பாவம், கண்ணால் பார்த்த ஒரு தீமை நீங்கள் பகிர்ந்து கொள்கிறதுனால அதை கேட்கிறவருடைய பக்தி விருத்தி அடையுமா? அந்த பக்தி விருத்தி அடையாதுன்னா உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிறதற்கு பெயர் கெட்ட வார்த்தை. இந்த கெட்ட வார்த்தையை விட்டு மனம் திரும்புங்க. இந்த கெட்ட வார்த்தையை குறித்து மனம் திரும்புங்க. 4 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. 5வது ஒரு நபர் வருவார். அவர் வந்த உடனே இங்கேருந்து சொல்லுவாங்க, அவன் வந்துட்டான், அந்த அவா வந்துட்டான், பேசுகிறத நிறுத்து, பேசுகிறாத. அப்போ நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது கெட்ட வார்த்தைன்னு அர்த்தம். 4வது நபர் வரும்போது, 5வது நபர் வரும்போது உங்களால் வாயை திறந்து அதை பேச முடியலை, அவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாத ஒன்றை பேசி கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பேசி கொண்டிருப்பது கெட்ட வார்த்தை. மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. 100க்கு 200% சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட தபால் பெட்டிகள் இருக்கிறதே, காரியங்களை மனதிற்குள்ளே சுமந்து சிந்தைக்குள்ளே வைத்து நான் சொல்கிறது 100க்கு 100% சரியானது, கொஞ்சம் கூட தப்பில்லாதது என்று சுமந்து தெரிகிற தபால் பெட்டிகள். இந்த தபால் பெட்டிகள் எல்லாம் இழக்கப் போவது கிருபைகளை, தேவனுடைய ஈவுகளை, தேவனுடைய வல்லமைகளை, தேவனுடைய நன்மைகளை. மனம் திரும்புங்க. 3வதாக இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? தீத்துவின் புத்தகத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்புங்கள். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். கிருபை 3வது நம்ம வாழ்க்கையில் செய்வது என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு. நான் ரட்சிக்கப்பட்டது 1975 8வது வகுப்பு மாணவனாக இருக்கும்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 75வது வருஷம் 13 வயதில் இயேசுவுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். உடனடியாக ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டேன். மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன், ஏன் இவங்க ஏற்றுக்கொள்ளவில்லையே அப்படின்னு அடுத்தவர்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எனக்குள்ள ஒரு கேள்வி வரும், நான் இன்னைக்கு மரித்தா பரலோகத்துக்கு போயிடுவேன், ஆனால் இவங்க மரித்தா எங்கே போவார்கள்? இவங்க ரட்சிக்கப்படலையே. இந்த கேள்வி வந்ததுனால நான் சுவிசேஷம் சொன்ன வேதம் எப்படி தெரியுமா? நீ செத்தினா மோட்சத்துக்கு போவியா நரகத்துக்கு போவியா உனக்கு தெரியுமா? நான் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்த வார்த்தையே இதுதான். தினத்தந்தி பேப்பரில் படிப்பேன். அதில் தற்கொலை செய்தவன், தூக்கு போட்டு செத்தவன், மருந்து குடித்து செத்தவன், வெட்டுப்பட்டு செத்தவனை குறித்துலாம் விவரம் கரெக்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 4-5 விவரமாவது அந்த தினத்தந்தி பேப்பரில் இருக்கும். அந்த நாட்களில் அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிடுவேன். இந்த ஊரில் இந்த பேர், இன்ன வயசு, இன்னார் இப்படி செத்தான், நீ எப்படி சாவணும், ஒழுங்காக சாவன்னா என் கூட ஜோம் பண்ணவா, நான் இயேசுவை குறித்து சொல்லித்தாரேன். நீ அவனை மாதிரி சாவன்னா போயிரு. நீ எப்படி சாவணும்,
ஒருத்தனும் இனி அடிக்காமல் விட்டான் பார்த்துக்கங்க. இப்படி தான் சுவிசேஷத்தை நான் சொல்ல ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் கேள்வியே நீ எப்படி சாவணும்னு கேட்டு தான் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தேன். அதையும் கேட்டு நிறைய பேர் என் கூட ஜெபம் பண்ண வந்துட்டான். நான் படித்த பள்ளிக்கூடத்தில் 8வது வகுப்புலேருந்து 11வது வகுப்பு வரை நான் ரட்சிக்கப்பட்டவனாக தான் ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கிறேன். 10வது வகுப்பு படிக்கும்போதே நற்செய்தி கூட்டத்தில் 3 நாள் நற்செய்தி கூட்டத்தில் பிரசங்கித்து விட்டேன். நான் முதலாவது பிரசங்கித்த ஊர் ஆற்றங்கரை என்கிற ஊர், விளாத்திக்குளம் பக்கத்தில் இருக்கு. 1978வது வருஷத்தில் ஏப்ரல் மாதத்தில் அங்கே நான் பிரசங்கித்தேன். 3 நாள் நற்செய்தி கூட்டம். 10வது வகுப்பு பரீட்சையை, கடைசி பரீட்சையை எழுதி முடிச்சுட்டு அன்னைக்கே புறப்பட்டு அந்த ஊருக்கு போனோம். 11வது வகுப்பில் நற்செய்தி கூட்ட பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நான் 11வது வகுப்பு படிக்கும்போது தான் ஆண்டவர் என்னை அபிஷேகித்தார். அதுக்கு முன்னால் நான் இயேசு குறித்து சொன்னது பல 1000 பேர். என் பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனை கூட சொல்லாமல் விட்டதில்லை. 2000க்கு மேலே மாணவர்கள் படிக்கிற பள்ளிக்கூடம் அது. ஒருவரை விட்டதில்லை. 6வது வகுப்புலேருந்து 11வது வகுப்பு வரை ஒரு மாணவனை நான் விட்டது கிடையாது. ஆசிரியரை விட்டது கிடையாது. எத்தனையோ பேருக்கு இயேசு குறித்து சொல்லிட்டேன், எத்தனையோ 1000 பேருக்கு. ஆனால் 11வது வகுப்பு படிக்கும்போது தான் ஆவியானவர் என்னை அபிஷேகித்தார். அபிஷேகித்த பிறகு தான் பாருங்கள், இந்த வேதத்தில் ஆண்டவர் பேசுகிறார் என்கிறது என் வாழ்க்கையில் உண்மையானது. சாமுவேலோடு பேசினார், பவுலோடு பேசினார், எலியாவோடு பேசினார், எலிசாவோடு பேசினார். அது எனக்கு பைபிளில் எழுத்தாக இருந்தது. ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பின்பு அது என்னுடைய அனுபவமாய் மாறினது. இவர்களோடு பேசினவர் என்னோடு பேசினார் என்று சொல்லக்கூடிய அனுபவமாய் மாறினது. இந்த அனுபவம் எப்போ வந்தது தெரியுமா? பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றபோது தான். இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளே வருகிற நீங்கள் இதுவரை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளனா இன்றைக்கு இந்த மாலை வேளையில் சொல்லுகிறேன், நீங்கள் எதை பெற்றுக்கொண்டாலும் எதை பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளுங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றவர் உங்கள் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்ற அவர் போதுமானவராய் அவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். கடைசியாக ஆனால் பிரதானமாக அதே தீத்துவின் புத்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம் தொடங்கி வாசிக்கிறேன், கேளுங்கள். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாகி உலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. The grace teaches, அது நமக்கு போதிக்கிறது. இங்கே கிருபையை ஒரு உபாத்தியாராக, ஒரு ஆசிரியராக, ஒரு போதகராக ஆவியானவர் நமக்கு முன்னே நிறுத்துகிறார். ஆசிரியர்னா நான் பார்க்கிறதெல்லாம் நான் படிக்கும்போது எனக்கு இருந்த ஆசிரியர் தான். இப்போ உள்ள ஆசிரியர்களுக்கு அரசாங்கம் பல சட்டம் போட்டு வச்சுருக்கு. என்ன போட்டு வச்சுருக்குன்னா, பெரம்பெடுக்காத. ஆனால் நான் படிக்கும்போது இருந்த ஆசிரியர் கையிலெல்லாம் பெரம்பு இருந்தது. இப்போ கொஞ்சம் அரசாங்கம் தெரிஞ்சிருக்கு, பெரம்பு எடுக்கலாம், அவசியத்திற்கு கண்டிக்கலாம்,
கண்டிப்பதை தவறுன்னு எடுக்கக்கூடாது. மாணவர் கெட்டுப்போனதை பார்த்துட்டு கெட்டுப்போன அரசாங்கம் கெட்டுப்போன சட்டத்தை தூக்கி தூர போட்டுட்டு இப்போ கொஞ்சம் நல்ல சட்டத்தை, சரியான சட்டத்தை, பழைய சட்டத்தை இப்போ கையில் எடுக்கு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆசிரியர் கையில் பெரம்பு, இப்போ கிருபை கையில் பெரம்பு இருக்கு. கிருபை கையில் பெரம்பு இருக்கு. எதுக்கு? நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து, எவைகளை வெறுக்கணும்னு சொல்லி தர்றதுக்கு கிருபை கையில் என்ன இருக்கு? பெரம்பு இருக்கு. கிருபை திருத்துகிறது, ரட்சிக்கிறது, அழைக்கிறது, அபிஷேகிக்கிறது, திருத்துகிறது. ஆண்டவர்கிட்ட என்னென்ன நன்மையை பெற்றீங்கன்னு சொல்லி இந்த வருட இறுதியில் சிந்திக்கிற நீங்கள், என் கர்த்தரால் கடந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் என்னென்ன காரியங்களில் திருத்தப்பட்டிருக்கிறீர்கள். நீதிமான் என்னை கொட்டுகிறது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, யோபு சொல்லுகிறான், கர்த்தரால் தண்டிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான். ஆங்கிலத்தில் அந்த வசனம் எப்படி இருக்கிறது தெரியுமா? The man who is corrected by the Lord is blessed. கர்த்தரால் திருத்தப்படுகிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் உங்களை திருத்தி இருக்கிறாரா? கடந்த காலத்தில் உங்கள் தலையில் கொட்டி, உங்கள் தலையில் ஒரு கொட்டு கொட்டி, உங்களுக்கு பெரம்பால முதுகில் ஒரு அடி கொடுத்து, முட்டுக்கு கீழே 2 இழுப்பு இழுத்து, வாய் கொஞ்சம் வித்தியாசமாக பேசும்போது செவுட்டு வாக்கில் ஒன்று விட்டு உங்களை திருத்தின அனுபவம் இருக்கா உங்கள் வாழ்க்கையில்? யோபு தன்னுடைய வாழ்க்கையில் அப்படி திருத்தப்பட்டதுனால தான் யோபு சொல்லுகிறான், கர்த்தரால் தண்டிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான். அது ஆங்கிலத்தில் blessed is the man who is corrected by the Lord. Blessed is the man who is corrected by the Lord. என கண்பானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் திருத்தின அனுபவம் இருக்கா? ஆண்டவரால் திருத்தப்பட்டு இருக்கிறீங்களா? வேத வசனம் உங்களை திருத்தி இருக்கிறதா? ஆண்டவர் திருத்துற வார்த்தை உங்கள் காதில் விழலைன்னா நீங்கள் ஏதோ தவறான வழியில் போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். எப்பவும் நீ பாக்கியவான், நீ பாக்கியவதின்னு மட்டும்தான் ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நீ உத்தமன், நீ உத்தமி அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நீ பிரியமானவள், நீ பிரியமானவன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு உங்கள் காது கேட்டுச்சுன்னா, உங்கள் காதில் கேட்குற சத்தம் தேவ சத்தம் அல்ல, வேறு ஏதோ ஒரு சத்தம் உங்கள் செவியில் தொனித்து கொண்டிருக்கிறது. ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு தேவனுடைய பிள்ளை, ஏன் ஒரு சிறுவன், ஏன் ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷன், நம்முடைய திருப்புளியங்குடி ஆலயம் கட்டப்பட முடியாதபடி பலவிதமான தடைகள், ஏராளமான தடைகள் கொண்டு வந்தார்கள். பல காரியங்கள் வந்தது. எனக்கு ஒரு லாயர் சொன்னார், பிரதர் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுங்க, அடுத்து எஸ்பிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, இப்படி வரிசையாக நீங்கள் கொடுங்க கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு 1 மாதம் பொறுங்க. அவங்க எந்த ஆக்ஷன் இதுவரை எடுக்கலை பாருங்கள், இனி எடுக்க மாட்டாங்க. நேரே ஏன்ட்ட வாங்க, கோர்ட்டில் ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்குகிறேன், அந்த ஆர்டரை வச்சு நீங்கள் சர்ச்சை கட்டுங்கன்னார். அத்தனை பேர் மேலேயும் கேஸ் போட்டு ஒரு ஆர்டரை வாங்குவோன்னார். நான் அதுக்கு எல்லாம் சரி சொல்லிவிட்டு அந்த லாயர்கிட்ட இருந்து இதெல்லாம் செய்துட்டு உங்கள்கிட்ட வாரேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். கோர்ட்டை விட்டு வெளியே வருகிறேன். இதுவரை என்னுடைய கரத்தினால ஒருவருக்கு விரோதமாய் ஒரு பெட்டிஷனும் எழுதினது கிடையாது. எனக்கு விரோதமாக என்ன பெட்டிஷன் எழுதப்பட்டாலும், ஊழியத்துக்கு விரோதமாக என்ன எழுதப்பட்டாலும் அதுக்கு விளக்கம்தான் கொடுப்பதை ஒழிய ஒருவருக்கு விரோதமாக இதுவரை எழுதினது கிடையாது. எழுதக்கூடாது என்று தீர்மானத்தில் இருந்தேன்னா சரின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஆயத்தமாகிறேன். எனக்கு எதிர அந்த கோர்ட்டு வளாகத்தில் ஒரு சகோதரர் வந்தார். யாருன்னே தெரியாது. அவர் நெத்தியில் திருநார் பூசி இருக்கிறார்.
இந்த கையில் பூசி இருக்கிறார், இந்த கையில் பூசி இருக்கிறார். அந்த சகோதரன் எனக்கு எதிர வந்து சொன்னார், பிரதர், நீங்கள் ஞான ஸ்நானம் கொடுக்குற கையினால் இன்னொருத்தனுக்கு விரோதமாக பெட்டிஷன் எழுதாதீங்க பிரதர், உங்கள் இயேசு பார்த்துக்குவார். எனக்கு இந்த ஆலோசனையை சொன்னது யார் தெரியுமா? ஒரு ஊழியக்காரர் அல்ல, ஒரு விசுவாசி அல்ல, நான் முன்பின் தெரியாத ஒரு மனுஷன், தேவனை அறியாத ஒரு மனுஷன் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி நின்று யோசித்து பார்த்தேன், இனிமே இதுக்காக கோர்ட்டு வளாகத்துக்கு வரக்கூடாது. ஆண்டவர் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ண கிருபை கொடுத்தார். அந்த ஆலயத்தில் தான் பாருங்கள், இந்த வெள்ளம் வந்தபோது அந்த பகுதியில் உள்ள மக்கள் ஏராளமான பேர் அந்த ஆலயம் நிரம்புற அளவுக்கு 2 நாள் தங்கியிருந்து தங்களை பாதுகாத்து கொண்டாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில் உங்களை திருத்துகிறதற்கு, உங்களுக்கு நேரே வருகிற வார்த்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கிற கணம் என்ன? வாக்கியமான்னு சொன்னோடனே முகம் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஆகாயத்தில் பறந்துடுறீங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நீங்கள். உங்களை மாதிரி ஆளை பார்க்கவே முடியாதுன்னா அப்படியே 4 இன்ச்சு மேலே வந்துடுறீங்க, காலு கீழே இல்லை. சின்ன பிள்ளைங்கிட்ட கேட்டால் யாருக்கு தான் காலு கீழே இருக்காதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? காலு பூமியில் யாருக்கு இருக்காது சொல்லுங்க? பிசாசுக்கு தான் இருக்காதும்பாங்க. கேட்டு பாருங்க சின்ன பிள்ளைங்கிட்ட, பிசாசுக்கு காலு பூமியில் இருக்குமானா இருக்காது. இங்கே படி கொஞ்சம் பெருமையாக சொன்ன நிறைய பேருக்கு காலு பூமியிலே இருக்க மாட்டேங்குது. அப்போ பிசாசு உள்ளே வந்துட்டான்னு அர்த்தம். யாராவது திருத்திரட்டும், முகம் போகிற கோணலை பாருங்களேன். 6 கோணமா, எண்கோணமா, 9 கோணமா, 10 கோணமா தெரியவே இல்லை. அத்தனை கோணத்துக்கு போகுது. இவன் பெரிய ஈவன் என்னைய திருத்த வந்துட்டான், இவ பெரிய ஈவா. கிருபை கையில் பெரம்பு இருக்கு. நீங்கள் திருத்தப்படுகிற நேரங்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தேவன் கடந்த காலத்தில் உங்களை திருத்தின நேரங்களை சிந்தித்து அந்த அவைகளுக்கு செவி கொடுத்து திருந்தி இருக்கிறேனா, மனம் மாறி இருக்கிறேனா, அவைகளை விட்டு இருக்கிறேனா, அவைகளை விட்டு வெளியே வந்திருக்கிறேனா? இல்லைன்னா இன்னைக்கு ஒரு பிரதிஷ்டை பண்ணுங்க. புதிய ஆண்டுக்குள்ள திருத்துகிற கிருபையை அனுபவித்தவளாய் உள்ளே செல்லட்டும். அபிஷேகிக்கிற கிருபை, ரட்சிக்கிற கிருபை, அழைக்கிற கிருபையை பெற்ற உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை திருத்துகிற கிருபையை சுதந்தரித்தவர்களாய் புதிய ஆண்டை சுதந்தரிக்க தேவன் கிருபை தருவாராக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி அன்பு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். அன்பின் தெய்வன் நம் நடுவில் இருக்கிறார். அன்பின் தெய்வன் நம் மத்தியில் இருக்கிறார். அப்படியே கரத்தில் ஒப்பு கொடுங்க. தேவனால் திருத்தப்படுகிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who is corrected by the Lord. ஆண்டவர் நேரடியாக தான் வந்து திருத்துவார்னு நினைக்காதீங்க. யாரையும் கொண்டு திருத்துவார். எளியோரையும் கொண்டு, முதியோரையும் கொண்டு, சிறுவரையும் கொண்டு, பெரியோரையும் கொண்டு, ஊழியரையும் கொண்டு, விசுவாசியையும் கொண்டு, குடும்பத்தையும் கொண்டு, கணவனை கொண்டு, மனைவியை கொண்டு, பிள்ளைகளை கொண்டு, கிறிஸ்துவை அறியாத மற்ற மக்களை கொண்டு, பிழையாமை ஒரு கழுதையை கொண்டு திருத்த கிருபை பாராட்டினவர் இன்றைக்கும் நம் நடுவில் ஜீவிக்கிறார். அவருடைய திருத்தும் கிருபையை சுதந்தரித்திருக்கிறீர்களா? அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. அவருடைய கரத்தில் அர்ப்பணிங்க. Thank you Jesus. அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேவன் எங்கள் நடுவில் வல்லவரும், எங்கள் தேவன் எங்கள் நடுவில் கிருபை நிறைந்தவரும், எங்கள் தேவன் எங்கள் நடுவில் மகிமையானவருமாயிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னோடும்
எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுகிறவர். உம்முடைய திருத்துகிற கிருபைக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். என்னுடைய வாழ்க்கையில், எங்களுடைய வாழ்க்கையில், இங்கு இந்த இடத்துல இருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உம்முடைய திருத்துகிற கிருபை ஏராளமாய் தாராளமாய் இறங்கி வருவதாக. அதற்கு எங்களுடைய உள்ளத்தில், எங்களுடைய சிந்தையில், எங்களுடைய எண்ணத்தில், எங்களுடைய பார்வையில், எங்களுடைய பேச்சில், எங்களுடைய செய்கையில் இடம் உண்டாவதாக. ரட்சிக்கிற கிருபை, அபிஷேகிக்கிற கிருபை, பூரண கிருபை, அழைக்கிற கிருபை, கிருபையின் ஐஸ்வரியத்தை நாடுகிற நாங்கள் திருத்துகிற கிருபையை ஆண்டவரே பெற்றுக்கொள்ள இடம் கொடுக்க கிருபை தாரும். அப்படிப்பட்ட கிருபையினால் எங்களை ஆண்டு கொள்ளுகிற உம்முடைய அன்பிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இங்கு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் அந்த கிருபை பெருகட்டும். எங்கள் தேவன் அப்படியே செய்யும். உம்முடைய வலதுகரம் கொண்டு உம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் எவைகளில் உம்முடைய கிருபையினால் திருத்தப்பட வேண்டுமோ அதை அவர்களுக்கு சுட்டி காட்டி உணர்த்தி திருத்தி புதிய ஆண்டில் ஆண்டவரே உம்முடைய திருத்துகிற கிருபையை சுதந்தரித்தவர்களாய் பிரவேசிக்க கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.